ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஆசைங்க, வெட்பாலையிலையும் வேப்பிலையும் சேர்த்து சோப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்பாலை ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, அது ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வீட்டுக்கு கொஞ்சம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசைங்க. அதனால் அதை செஞ்சு பார்க்குறதுக்கு நான் பாருங்கள் சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சோப் பேஸை எண்ணெயில் தண்ணியில் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் அந்த இலை இருந்துச்சு பார்த்திங்களா, வேப்பிலையும் வெட்பாலையும் நல்லா மிக்சியில் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுட்டேங்க. ஜூஸ் நான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 ட்ராப் 2 ட்ராப் அவ்வளோதான் போடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சரி, நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நமக்குலாம் ஸ்கின்னு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குதுங்க. சரி, அந்த தன்மையெல்லாம் போட்டு ஏற்கனவே நான் தேங்காய் எண்ணெய் சோப்பு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கோங்க. எல்லாருக்குமே ஸ்கின் நல்லா சூப்பராக வழுவழுன்னு நல்லாவே இருக்குங்க. வேறு எந்த சோப்புமே வேணாங்க, நல்லா இருக்குங்க தேங்காய் எண்ணெய் சோப்பு. அதுக்கு அடக்கந்தாங்க. சரி, நாம் இந்த வெப்பாலை சோப்பு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாகவும் ரப்பாகவும் இருக்கே, சொரன்னு இருக்கே, சரி வெட்பாலை சோப் செய்வோன்ட்டு ஒரு ஆசைங்க. அதனால் அதை எடுத்து ஜூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த பேஸ் நல்ல குவாலிட்டியான பேஸ் தாங்க. இதை போட்டு காய்ச்சினாங்க. பாருங்கள், காய்ச்சி எடுத்துகிட்டேன், மெல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த காலத்துலலாம் எங்களுக்கு நாங்கள்லாம் எப்படின்னாங்க, ஏரிக்கரையில் போய் தான் இந்த சீயக்காய், அது என்னது, அந்த அரப்பு செடி இருக்குங்க, அதை பறிச்சிட்டு போயிட்டு நாங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த கரையில் கல் வச்சுருப்பாங்க, அந்த கல்லில் தேய்ச்சோன்னு வைங்களேன், அதில் கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையோட ஒரு இது வருங்க, சாறு. அந்த சாறை எடுத்து தலையில் தேய்ச்சி குளித்தோன்னு வைங்களேன், தலை அவ்வளோ பூ மாதிரி இருக்குங்க. கை வச்சா ஒன்றுமே தேவையில்லைங்க. அதை குளிச்சுட்டு படுக்கிற அன்னைக்கு அப்படி ஒரு தூக்கம் வருங்க. அவ்வளோ குளு குளு குளுன்னு கண்ணெல்லாம் அப்படியே ஐஸ் வாட்டரில் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம விழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டருக்குள்ளே இருக்க தூக்கி நம்ம போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ எல்லாமே மறந்து போச்சுங்க. பாருங்கள், நான் சரி நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், என்ன ஆகிடும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 mlக்கு 15 mlக்கு மேலேயே நான் அந்த ஜூஸை இதில் கலந்துட்டேங்க. என்ன தான் ஆகும் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு செஞ்சு தான் பார்ப்போமேன்னு செஞ்சு பார்த்தேங்க. ஏன்னா அதில் கம்மியாக 1 ட்ராப்பும் 2 ட்ராப்பும் போட்டால் அது எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால் நான் ஒரு 10 ml 15 ml போல் அந்த ஜூஸை ஊற்றி விட்டேங்க. அந்த இலையை அரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்த அந்த ஜூஸை ஊற்றிட்டேன். நல்லா கலராகவே தான் இருக்குது. பார்ப்போம் பின்னால் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அப்புறங்க நாங்கள் அந்த இப்போல்லாம் அது மறந்தே போச்சுங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, ஷாம்பு கடையில் விற்கிற என்னென்னவோ விற்கிறதெல்லாம், டியூப்பில் விற்கிறதெல்லாம் வாங்கி முகத்தில் போட்டுக்குதுங்க, தலையில் அப்ளை பண்ணிக்குதுங்க. காசு இல்லாமல் ஃப்ரீயாக கிடச்சிதுங்க அப்போல்லாம். இந்த இதெல்லாம் ஆவாரம்பூ எல்லாம், ஆவார இலையெல்லாம் அவ்வளோ ஒரு குளிர்ச்சிங்க உடம்புக்கு, அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க. இந்த வெட்பாலையை பற்றி அப்போ எனக்கு தெரியாதுங்க. இப்போ தான் வெட்பாலையை பற்றி கதையாக சொல்கிறாங்க. அப்பயும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுங்க. இப்பயும் அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே, எங்கள் வீட்டு தோட்டத்திலே தாங்க இருக்குது. இப்போ அதோட அருமை எனக்கு தெரியுதுங்க. வேப்பிலையெல்லாம் நாங்கள் சேர்த்து அரைச்சி தேய்ச்சிருக்கோங்க. ஏன்னா பேன் பொடுகெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் வேப்பிலையை அரைச்சி தலைக்கு தேய்ச்சாவே போதுங்க. இந்த பொடுகு பேன் எல்லாம் இருக்காது, தலை நல்லா சில்லுன்னு ஆகிடும், குளிர்ச்சியாக இருக்குங்க. யாருங்க இப்போல்லாம் மெனக்கிடுறா, நம்ம துண்டு ஷாம்பை போட்டு நுர வரணும், தலையை அறக்க பறக்க குளிக்கிறது தாங்க நம்ம செய்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. அந்த இது ஜூஸ் போட்ட கிண்ணதுனால நல்லா க்ரீனிஷாகவே தெரியுது பாருங்கள். அவன் மோல்டில் 50 கிராம் மோல்டு தாங்க. அதில் ஊற்றுனா 3 சோப்புக்கு ஆகிற அளவுக்கு
வந்துச்சுங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கொஞ்சம், எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம், ஒரு சொட்டு தான் போடுன்னு சொன்னாங்க. அதை போடுறதுக்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், அந்த பாட்டில் உள்ளே இருக்கிற அந்த மூடியை ஓப்பன் பண்ணாமையே எடுத்து போடுறேங்க. அது விழவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மூடியை திறந்துட்டு அப்புறம் தாங்க போட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நாங்களே அப்படியெல்லாம் நாங்கள் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஆவாரம் இலை, அதுவுமே கல்லில் உரசுனீங்கன்னா ஒரு வழுவழுப்பு தன்மை வருங்க. அதையுமே கொஞ்சோண்டு எடுத்து போட்டு தண்ணியில் கரைச்சிங்கன்னா, ஒரு பிளெண்டர் வச்சோ இல்லை மிக்சிலேயோ அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழுவழுப்பு தன்மை வருங்க. தலை ஒரே குளிர்ச்சி, இது ஹீட்டாக இருக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க அதை தேய்ச்சி குளித்தாலுமேங்க நல்ல கண் ஐஸ் வாட்டரில் போட்ட மாதிரி இருக்குங்க. அந்த இயற்கையாக நம்ம போட்டு குளிக்கிறதுக்கு அடக்கம்தாங்க. அதை போட்டு நீங்கள் அதை தேய்ச்சி தலையில் குளிச்சுட்டு பாருங்களேன், அந்த ஐஸ் வாட்டரில் மிதக்கிற மாதிரியே இருக்குங்க. நம்ம கருவிழி அவ்வளோ நல்லா குளு குளு குளுன்னு விழி அவ்வளோ ஜில்லுன்னு நல்லா இருக்குங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால தாங்க சொல்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அந்த மூடி திறக்கிறதுக்கு என் பொண்ணு திறந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. திறந்துட்டாங்க. இதை பாருங்கள், 2 ட்ராப்பு தாங்க ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலு, எசென்ஷியல் ஆயில் 1 ட்ராப் போட்டு மோல்டில் எடுத்து ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மோல்டு வருங்க, 50 கிராம் மோல்டு தாங்க அது. அதில் 3 சோப்புக்கான அளவுக்கு தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சரி, இது எப்படி இருக்கும் பார்க்கும். இது ரொம்ப ஜூஸ் ஊற்றிட்டோம், இது நல்லா இருக்குமோ இருக்காதோ. எனக்கு ஜூஸ் நிறைய வேணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா நம்ம தான் சோப் போட்டு குளிக்க போகிறோம். ஜூஸ் நிறையா இருந்துச்சுன்னா ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் அதையும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போட்டு பார்த்தேன். நல்லா தாங்க இருக்குது. 3 பாக்ஸ் குப்பிக்குள்ளது 3 சோப்புக்குள்ளே இருக்க அளவுக்கு வந்துருந்துச்சுங்க. சரிங்க, இருங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போங்க. அது 1 மணி நேரம் டைம் எடுக்குங்க. அப்படி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போங்க. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சோம், சரி 1 மணி நேரத்துலேயே செஞ்சிட்டோம், உடனே குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இருந்தாலும் 1 நாள் 2 நாள் ஆற விட்டு அதை அப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க கொடுக்குற பேஸ் அவ்வளோ பர்ஃபெக்டானதா அப்படின்னு நமக்கு தெரியாது, அவ்வளோ குவாலிட்டியானதான்னு நமக்கு தெரியாது. 1 நாள் 2 நாள் விட்டு நம்ம குளிக்கிறதுனால எதுவும் குறைஞ்சிட போகிறது இல்லைங்க. இங்கே பாருங்கள், சோப்பு போட்டு 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தேங்க. எடுத்து பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எந்த கெமிக்கலும் எந்த பவுடரும், கலர் பவுடரும் கூட சேர்க்கலைங்க. அந்த சோப்பு அப்படியே நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருந்துச்சிங்க. இதை குளித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க அடுத்த வீடியோவில். பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. நன்றி.